ஆதியே துணை. ஆதி சாலை நாட்டுன்றாங்க. ஆதி சாலை நாட்டு அது ஐவழி விளைவின் அப்பாடாகிய மெய்வழி என்றும், ஐவழி இந்த 5 வழி விளைவில் அப்பால் ஆகிய மெய்வழி என்றும், மெய்வழி என்றோ மேடு கண்டனரே என்றும் தெய்வம் அவர்கள் நமது நூலில் அருளி உள்ளார்கள். தெய்வத்தின் திரு நா வந்து ஆடாவிட்டால், தெய்வத்தின் திருநா அம்பலத்தில் சொல்லேல் உழவனாக இருந்து ஆடாவிட்டால் நமக்கு மெய்வழி என்ன என்று நமக்கு தெரியவே தெரியாது. எனவே சாலை என்பது தெய்வம் அவர்களின் திரு நாவில்தான் உள்ளது. இதையே சத்திய வேதத்திலும் மனிதனை கர்த்தர் கண் சாயலாகவே படைத்தார், அது அமானிதம் அறிவு, அதற்கு உரிய கருவியாக இருப்பது எது? நாவுதான். இதை திருமந்திரத்திலும் அறிவு வடிவென்று அறியாத என்னை, அறிவு வடிவென்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி. அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி. அறிவு வடிவென்று அவன் அருளாலே அறிந்து அறிவு வடிவென்று இருந்தேனே என்றாங்க. அதாவது நாம் அறிவு வடிவாக, ஏன் அமானித பொருளை மனிதனுக்கு தனி சீதனமாக இறைவன் வைத்து படைத்தார். அந்த அமானிதம் என்பது எது? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவமய பொருள்தான் அமானித பொருள். 7 நிலை கோபுரம் என்று தெய்வம் அவர்கள் முதல் காண்டத்தில் பல இடங்களில் அதை அருளி உள்ளார்கள். அதான் அமானித பொருளாக இருக்கிறது. இந்த சிவமய பொருள் தனி சீதனமாக, அதுதான் அறிவு வடிவு. அறிவுக்கு அதான் ஆசானுடைய தெய்வம் அவர்களின் திருவடியாக இருப்பது, அதுவும் அதுதான். அந்த நாம் அது நம்மிடத்தில் இறைவன் வைத்து படைத்திருப்பதால் நாம் அறிவு வடிவாகத்தான் இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் படைத்த அந்த அறிவு நம்மிடத்தில் தான் இருக்கிறது என்பதை நமக்கு தெரியாமல் இருந்ததை நமது தெய்வம் அவர்கள் நமக்கு அதை விளக்கி காட்டிய போதுதான் நாம் நாமும் அறிவு வடிவாகத்தான் இருக்கிறோம் என்று அறிய முடியும். அதை எதன் மூலமாக அவர்கள் காமித்து கொடுக்கிறார்? நமக்கு அவருடைய திருநாவின் மூலமாகத்தான் நமக்கு காட்டி அருளி, இது உன்னிடத்தில் அறிவு வடிவாக நீ இருக்கிறாய். அதைத்தான் அவர் திருமந்திரத்திலும் திருமூலபிரான் அவர்கள் அறிவு வடிவென்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி. நந்தி என்றால் குருபிரான். அறிவு வடிவென்று அவன் அருளாலே அறிந்து நான் அறிவடிவாக என்று இருந்தேனே என்று குறிப்பிடுகிறார்கள். நாம் அறிவு வடிவினன், அருட்பெரும் ஜோதி வடிவினன் என்பதை
ஒரு மெய்க்குருவினுடைய நாவின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். இது மக்கள் குலம் தெய்வம் சொல்றாங்க. அது ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அனைவரும் சுக்கில குலமாகத்தான் இருக்கிறோம். நாம் சுக்கில நாத உடம்பாய், சுக்கில நாத உடம்பாய். ஏன் சுக்கிலம் நாதம் என்று சொல்றார்கள்? எதனால் நாம் சுக்கில நாத வடிவினன் என்று ஞான வித்தியானிலும் திருவுள்ள நாயனார் அவர்களும் சொல்கிறார்கள். ராகவசுந்தர் அவர்களும் பெல்லூர் காவியத்திலும் நாம் மனிதம் என்பது மனித குலம் அல்ல, நான் சுக்கில குலம். ஏன் இருட்கோளத்திலிருந்து ஆரம்பிக்கிறது? இருட்கோளத்திலிருந்து வரும்போது சுக்கிலமும் நாதமும் சேர்ந்து தானே நமக்குள்ள. அதாவது நாம் ரோஸ்மிதா தாக்குடைய காலத்தில் இருக்கும் போதே அமானிதத்தில் தான் நாம் இருந்தோம். அமானிதம் கருமையில் இருந்தோம். அந்த கருப்பு முதலுக்கு பெயரும் அமானிதம். பரிபாட்டில் கருப்பு பெயருடைய அமானிதத்திற்கு பெயர் காருண்ய கருப்பு. அந்த அமானித பொருளை தெய்வம் அவர் நமக்கு காட்டி தரும்போது படாட்சரம் மூலமாகத்தான் அவர் நமக்கு காட்டி தருகிறார்கள். அது பேர் என்ன? படாட்சரம். அதுதான் பெரியவர்கள் முன்வந்த ஞானிகளும் தன்னுடைய சீடர்களுக்கு படாட்சரமாக மாணிக்கவாசகர் பிரான் அவர்களுக்கும் அதை படாட்சரம் மூலமாகத்தான் காட்டி தந்தார்கள். முருகப்பெருமான் அவர்களும் அகத்தியருக்கு அதை காட்டி கொடுக்கும் போதும் படாட்சரத்தின் மூலமாகத்தான் காட்டி கொடுத்தார்கள் என்று சுப்பிரமணிய ஞானம் 500 அருளப்பட்டு இருக்கிறது. அந்த பார்க்கும்போது அது ஒரு தலை, ஒரு காலாகத்தான் அது இருக்கிறது. தலைக்கு பெயர் விந்து என்றும் காலுக்கு பெயர் நாதம் என்றும் இருக்கிறது. அதில் மொத்த வடிவம் உகார வடிவமாக அது இருப்பதால் அது விந்து நாத குலமாகத்தான் நாம் இருக்கிறோம். இதைத்தான் தெய்வம் அவர்கள் எல்லோரும் ஓர்குலமாக இருக்கும் இடம் எங்கே என்று கேட்கிறார்கள். புரியுதா? ஒரு குழந்தை நாதம் சித்திரப்புறம் தான். மாலை பானை பலின்றாங்க தெய்வங்கள். நரசிம்மர் இரணியனை பதம் செய்து அவனுடைய குடலை மாலையாக சுற்றி கொண்டார். அதான புராணத்தில் சிவன் தலை மாலை சூடியவர், தலைமாலை சூடியவர் என்றும், ராவணனை பதம் செய்து மாலை நேரத்தில் தான் ராவணனை பதம் செய்ததோ மாலை நேரத்தில் தான். பானை என்றால் கடம் என்று பெயர். கடமாகிய இந்த உடல். பானை என்றால் கடமாகிய உடல். அதுக்காக தான் ஏன்னா பானை போல வயிறு இருக்குன்னு கேட்பாங்க. கேட்குறாங்களா? உடம்புக்கு பானை கடம். ஸோ நீதி பெருங்குடின்றாங்க. நீதி என்றால் அறிவுக்கண், பலஞானக்கண், அக்கண், நீதி எனும் பொருளான மனுக்குலம், நீதி எனும் பிடரிக்கண், நீதி என்றால் நினைவு. நீதி எனும் நினைவாகவே துணையாக இருந்த தெய்வம் இந்த பிரச்சாரம் பண்ணும்போது நமக்கு எங்கே துணை இருக்குன்னு நினைப்பாங்களாம். அப்போ அது மாற்றி சொல்லுவாங்க, நான் நீதி எனும்
நினைவாக தான் இருந்தேன் சொல்லுவாங்க தெய்வம். இவ்வளோ பேருக்கு பெயர் நீதி. அந்த நீதி எனும் பொருளை பெற்றவர்கள் தான் அவன் மனுக்குலம் ஆகிறான். நீதி எனும் பொருள் ஆன மனுக்குலம் சொல்லால அந்த, அதாவது பலஞானக்கண், அறிவுக்கண், பிடரிக்கண் இவைகளை தெய்வம் அவர்களிடத்தில் நாம் பெற்ற பிறகுதான் நாம் மனுக்குலம் ஆகின்றோம். மாலை என்றால் அது கண்கள் இரவு பகல் இல்லாமல் அந்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரத்துக்கு பெயர் மாலை. இருட்டும் இருக்காது, ரொம்ப வெளிச்சமும் இருக்காது. அதாவது கண்கள் பகல் அற்ற நிலைக்கு பெயர் மாலை. அதைத்தான் அனைவரும் தலை மாலையை சூடிக்கொண்டு நம்மையும் அந்த தலை மாலையை தெய்வம் அவர்கள் நம்முடைய கண்கள் பகல் அற்ற நிலை இங்குள்ளோருக்கெல்லாம் என்பது போல நமக்கெல்லாம் அந்த கண்கள் பகல் அற்ற நிலையை அவர்கள் ஆக்கி வைக்கிறார்கள். இந்த பாடல்ல மங்கையர் பொங்கலிட மாமன வாளர்கள் கூட நிற்க தங்கள் பெண்டு பிள்ளை தாம் எல்லோரும் கூட நிற்க பொங்கலோ பொங்கல் என்று சொல்றாங்க. இதை சத்திய வேதத்தில் மணவாளன் மணவாட்டிகள் என்று சொல்லுவாங்க. பைபிளில் மணவாளன் மணவாட்டிகள் என்று கூறப்பட்டது சத்திய வேதத்தில். அதாவது மணவாளன் என்னை அழைக்கும் வரை மணவாட்டியாகிய நான் இங்குதான் இருப்பேன். அப்ப மணவாளன் என்னை அழைக்கும் வரை மணவாட்டியாகிய நான் இங்குதான் இருப்பேன். அவர் கூப்பிடும் போது நான் அவர்களிடம் செல்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார் என்று சத்தியம் சொல்கிறது. அப்ப யார் மணவாளன், யார் மணவாட்டி? தெய்வம் தான் மணவாளன். நாம் அத்தனை வரும் கோபியர்கள், கோபியா ஸ்திரீகள் சொல்லுவாங்களா? கோபியா ஸ்திரீகள் புரியுதா? இப்ப யார் மங்கையர், யார் பொங்கல் வைக்கிறோம்? மங்கையர் பொங்கலிட மணவாளன் கூட நிற்க. அப்ப தெய்வம் அவர்கள் ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். பொங்கல் வைக்க அப்ப நாம் தான் பொங்கல் இருக்கிறோம். நமது தெய்வம் அவர்களுக்கு சாலை ஆண்குரு என்று திருநாமம் உண்டு என்று திருநாமத்தால் தான் அவர்கள் நூலில் சாலை ஆண்குரு என்று கையொப்பம் இடுவார்கள். இதையே தெய்வம் ஒரு இடத்தில் பாடுபட்டும் கூலி வாங்க தெரிந்தவர்கள் பாரில் ஆண் பிள்ளைகளே என்றும், பாடுபட்டு கூலி வாங்க தெரியாத பசுக்கள் அநேகங்களே என்றும் அருளி உள்ளார்கள். அதாவது பாடுபட்டு கோயில்களில் ஆச்சார அனுஷ்டானங்கள், விரதங்கள், பாத யாத்திரைகள் சென்று ஒரு பலனும் அடையவே முடியாது. ஏன் அதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம், இதான் பலன் இருக்குதா? இல்லை. அப்படிப்பட்டவர்களை பசுக்கள், மாடுகள் என்று தெய்வம் அவர்கள் அழைக்கிறார்கள். அது ஒரு ஜீவன். பசு என்றால் ஜீவன். பதி, பசு, பாசம் ஜீவனாக அது இருக்கிறது. பரமாத்மாவிற்கு பல கோபிகள் இருந்தாலும்
பரமாத்மாவிற்கு பல கோபிகள் இருந்தாலும் அவர்கள் நிஷ்கலித பிரம்மாச்சாரியர் ஆவர். அவர் யாரு? பிரம்மாச்சாரியர் தான் அவர். நிஷ்கலித பிரம்மாச்சாரியர் ஆவர். பல கோபிகள் இருந்தாலும் அவர்கள் ஆவர். அதுபோலவே நமது தெய்வம் அவர்களும் அவரிடம் பல லட்சம் பேர்கள் அவர்களின் அருளமுதத்தை கொண்டு போகிக்கிறார்கள், நம்மை போகிக்கிறார்கள். பல லட்சம் பேர் இருந்தாலும் அவருடைய திரு ஆலவாய் வரக்கூடிய அருளமுதத்தை கொடுத்து நம்மையும் அவர்கள் போகிக்கின்றார்கள். இதைத்தான் தெய்வம் அவர்கள் ஒரு நிலையில் அருளும் போது நாரியர் மேல் கலந்திடினும் கசியா நாதம் என்கிறார்கள். அவனை மட்டும் போதம் பண்ண போகிக்கிறாங்க தெய்வம். அதாவது செந்நெறியின் சாட்டை கொண்டு சொல்றாங்க. நாரியர் எனப்படுவது நம்மைத்தான். புரியுதா? நாரியர் மேல் கலந்திடும் கசியா நாதம் என்றால் நாரியராக இருப்பது நாம் தான். நம்மிடத்தில் தான் அவர்கள் அருளமுதத்தின் மூலமாக அவர்கள் அருளமுதத்தை அருகில் ஒவ்வொருவருக்கும் தருவினா வினை சுவையின் மூலமாக அவர்கள் அருளமுதத்தை கொடுத்து நமக்கு ஞான கர்ப்பத்தை அறிவு வளர்த்து ஞான கர்ப்பத்தை உண்டாக்குகிறார்கள், போகிக்கிறார்கள். புரியலையா? அவர்கள் நாதம் மூலம் நம்மை போகிக்கிறார்கள். தெய்வம் தான் மணவாளன். புரியுதா? பங்கையர் பொங்கலிட மணவாளன் கூட நிற்க என்று சொல்வது அவர்கள்தான் மணவாளன். நாம் அனைவரும் மணவாட்டிகள், மங்கையர்கள். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனைவரும் மங்கைகள், மனைவாட்டிகள். தங்கள் பெண் பிள்ளைகளும் மணவாட்டிகளுக்கும் உண்டு. மணவாளன் எங்கு இருக்கிறாரோ அங்கு மணவாட்டியும் இருப்பார். இதை புராணத்தில் திருமந்திரத்தில் சொல்றாங்க. மணவாளன் இருக்கிற மணவாட்டி எப்படி இருக்கிறான்னு திருமணம் சொல்லும்போது, உந்தி கமல துதித்தெழுந்த ஜோதியை, உந்தி கமலத்து எழுந்த உதித்தெழுந்த ஜோதியை. உந்தி கமலம் இது துப்புலா. துப்புல என்ன பிரகாசம் இருக்கு. எந்த இடம் பிரகாசமாக இருக்கிறதோ அதற்கு பெயர் உந்தி கமலம். 1008 தாமரை இதழ், அவர் உந்தி கமலம். உந்தி கமலத்து உதித்தெழுந்த ஜோதியை அந்தி மந்திரம் ஆகும் அருகிலர். அதான் மந்திரம். அந்திக்கு மந்திரமாகும் அறிந்த பின் தந்தை முன்னே மகன் பிறந்தானே என்கிறார்கள். அதாவது அந்தி என்பது அந்தி வண்ணம் அறிவால் அறிந்திலர். அந்தி வண்ணத்தை அறிவால் தான் அறிவிலர். அந்தி மந்திரமாக அறிவால் அறிந்த பின் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உந்தி கமலத்து உதித்தெழுந்த ஜோதியை அறிவால் அறிந்தவருக்கு பெயர் மந்திரமாகும் அறிகிறார். அது அறிவால் அறிய முடியும். தெய்வம் அவர்கள் அறிவித்தால்தான் அதை உந்தி கமலத்தில் இருக்கிற ஜோதியை நம்மால் அறிய முடியும். நாம் அறிவால் அறிந்த பின் அது மந்திரமாகும். அறிந்த பின் தந்தை முன்னே மகன் பிறந்தானே, மகன் இருந்தானே என்று சொல்கிறார்கள்.
அந்தி என்றால் சூரியன். சூரியன் அஸ்தமிக்கும் போது அந்தி சாய்கிறது என்றும் நாம் அழைக்கிறோம். சூரியன் நாம் அஸ்தமிக்கும் அந்தி சாய்கிறது அழைப்போம். ஆனால் நாம் உந்தி என்றால் துப்புல் என்று நினைத்துள்ளோம். அதை தெய்வம் அவர்கள் ஒரு திருப்பாடலில் உந்தியே தொந்தி அது நந்தி படு பந்தி என்கிறார்கள். எது நம்மிடத்தில் பிரகாச பொருளாக இருப்பதிடத்தில் நடுவாக வீட்டிருக்கிறதோ அதற்கு பெயர் உந்தி கமலம். அதான் உந்தியே தொந்தி அது நந்தி நடு பந்தி என்று அவர் அழைக்கிறார்கள். அதற்குள் தான் ஜோதி பிரகாசம், பிரம்ம பிரகாசம், ஆன்ம பிரகாசம் உள்ளது. இதில் அந்த நடுவீட்டில் அந்த நீளமா விளக்கில் அதை அந்த வித்தையை எவன் அறிந்து பழகிறானோ அவன் ஜோதியுடன் கலக்கிறான். அதைத்தான் பெரியப்பா அவர்களும் அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு என்று அவர்கள் அழுதுள்ளார்கள். அந்த வித்தையை அறிந்தவர்களுக்குத்தான் அதனுடைய செயல் வல்லபம் இன்னதென்று தெரியும். எனவே மேற்கண்ட திருமந்திர பாடலில் தந்தைக்கு முன் மகன் பிறப்பான் என்கிறார்கள். என்ன போதனால் தந்தைக்கு முன்னால மகன் பிறப்பான், தந்தைக்கு முன்னாடி மகன் பிறப்பான் சொல்லும் போதன எப்படி இது சொன்னாங்க? தந்தை முன்னே மகன் பிறந்திருந்தானே முடிக்கிறாங்க. அப்படின்னா எப்படி பிறப்பான்? மெய்விட அந்த சொல்றேன். அதாவது நல்ல கவனிங்க, முருகப்பெருமானுக்கு குழந்தை சாமி தந்தை சாமி என்று பேரு. தகப்பன் சாமி தந்தை சாமி ரெண்டு ஒன்று. தகப்பன் சாமி முருகப்பெருமானுக்கு பெயர் உண்டு, இந்த திருநாமங்கள் உண்டு. அது நடந்த இடம் சுவாமிமலை. சுவாமிமலை தான் அவருக்கு நடந்தது. முருகப்பெருமான் தன் தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை போதித்து பிரணவ மந்திரத்தை போதித்து குண்டலி தாயை, வாழைத்தாயை, 10 வேதாள கன்னித்தாயை, பார்வதி தாயை சொந்தமாக மணமுடித்து வைக்கிறார். யார் வைக்கிறது? முருகப்பெருமான். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்தை அந்த 10 வேதாள கன்னித்தாய், வாழைத்தாய், பார்வதி தாய் இருக்கக்கூடிய இடத்தை காண்பித்து, புரியுதா? அவளை சிவபெருமானுக்கு உரிமையாக்குகிறார். புரியுதா? அதான் மனமுடித்து வைக்கிறது என்பது. அதாவது அந்த தாயை சொந்தமாக்கி மனமுடித்து வைப்பதால் முருகப்பெருமான் மகனாக ஆகிறார். அதனால் தந்தை முன்னே மகன் பிறந்தான். புரியுதப்பா அர்த்தம்? தந்தை முன்னே மகன் பிறந்தான். அது போலத்தான். எனவே மணவாளன் இருந்தால்தான் மணவாட்டிகள் பொங்கலிட முடியும். இந்த குமார் இது ஒரு பரிபாட்சி சொல். அதாவது மணவாளன்
இடம் இருந்து நாதம் வெளிப்பட்டு சொல்லிடுறேன் என்னன்னு, மணவாளனிடமிருந்து நாதம் வெளிப்பட்டு மணவாட்டி ஆனவள் ஞான கர்ப்பம் தரிக்க முடியும். அதற்கு யோனியாக இருப்பது அவரவரின் காதுகள். புரிஞ்சுதா? யோனி நமக்கு தெய்வம் அவர்கள் பேச பேச நமக்கு இதன் வழியாக உள்ளே சென்று நாம் அறிவென்னும் ஞான கர்ப்பம் தரிக்கிறோம். அதான் அவர்களுடைய வார்த்தை பொய்யாகாது, என்றும் அழியாதது. அதுதான் புரியுது? அதுதான் ஆலயம். அதுதான் ஆதிச்சாலை நாட்டு ஆண்டவர் மெய்வழி மக்கள். அடுத்தது அடுத்த கண்ணியில் ஆலயம் சுற்றிலுமே அடுப்பிட்டு கோலமாம் பானையிலே சாலை ஜீவ தண்ணீர் வேண்டி உலை இட்ட பொங்கலோ பொங்கல் சொல்றாங்க. அதாவது முதலில் நம்ம அப்படியே செய்யறோம். ஆலயம் இருக்கும், ஆலயம் சுத்த இருக்கிறோம், ஆலயத்துக்கு முன்னாடியே வைக்கிறோம். பொங்கலை வைக்கிறோம் ஆலயத்துக்கு முகப்பில் தான் வைக்கிறோம். சரி, முதலில் ஆலயம் ஆகிய இத்தேகம் லயம் ஆக வேண்டும். முதல்ல லயம், இது லயம் ஆகணும். அதாவது இந்த கடம் திடத்துடன் இருக்க வேண்டும். அதைத்தான் திருமந்திரத்திலும் உள்ளம் பெறும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே என்று அருள்வர். இதைத்தான் தெய்வம் அவர்களும் களிமா எனும் பெரு முத்தொன்று இலங்கியே காணது சின்சானுக்குள்ளே என்று அருளியுள்ளார்கள். இப்படிப்பட்ட அந்த தேக ஆலயத்தை சுற்றிலும் அடுப்பிடும்போது அது சூடாக அடுப்பிட்டு சூடாக்கி வைக்க வேண்டும். நம்ம உடம்பு, நம்ம ஆலயம் என்பது இது உடம்பு தான். அது அடுப்பிட்டு மூலாதாரத்தில் 3 கனலை காலால் எழுப்பி வடவை அனலும் கெட மூலக்கிழங்கு நம்முடைய தேகத்தை எப்பொழுதும் சூடாக வைக்க வேண்டும். அந்த சூட்டில்தான் கோலம் போட வேண்டும். கனிமண்ணால் பிசைந்து பின்னர் பானையை சுட்டு வெந்தவுடன் தான் அந்த பானை உபயோகத்திற்கு வரும். அப்போதுதான் நாம் பொங்கல் இட முடியும். சுடாத பானை இருக்க உபயோகப்படாது. அதுபோல இந்த வேகத்தையும் நாம் அந்த காலாகிய மூச்சின் மூலமாக உடலை மூலாதாரத்தில் எழுப்பி உடலை பிரம்மவித்தை செயல் மூலமாக சூடாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் இது செயல்பட்டு கொண்டு இருக்கும். பானையை குயவன், அதாவது சிவபெருமானுக்கு குயவன் என்று பெயர் உண்டு, செய்கிறான். புரியுதா? பானையை செய்வதற்கு முன் களிமண்ணை நன்கு பதப்படுத்தி பிசைந்து
சக்கரத்தில் இட்டு வட்ட வடிவமைத்து உருவாக்குகிறார்கள். அதுபோலவே இந்த தேகத்தையும் ஓர் உருளையாகிய ஓர் உருளை ரதமாகிய அக்கரமணி சக்கரத்தில் இட்டு ஓருளை ரதமாகிய அக்கரமணி சக்கரத்தில் இட்டு சுழலும்படி செய்ய வேண்டும். அப்படின்னு செய்யலாம். நம்மளும் அக்கரமணி சக்கரத்தில் இட்டு எந்த சொல்ல அதை விட்டுட்டான் சுழலும்படி செய்ய வேண்டும். அதற்கு தந்தையின் நினைவு மூச்சும் அத்துடன் அறுசுவை கலந்து சரியாக இருந்தால்தான் அந்த செயலானது நடக்கும். அதுதான் இந்த கடமாகிய பானை எந்தவித சேதாரம் இல்லாமல், அதாவது ஒரு குறையும் இல்லாமல் இத்தேகமானது பழுது இல்லாமல் வெளிப்படும். இது ஒரு அகமிய செயல். இதுக்கு தற்கொலை பீர்வது ஒளியுள்ளா அவர்கள் அருளிய நமக்கு மகரத்து மாலையில் சொல்கிறார்கள். நம்மிடத்தில் அந்த அக்கரமணி சக்கரத்திலிருந்துதான் அந்த விந்து நாதமானது வெளிப்படுகிறது. அதைத்தான் இவ்வளவு வன்மையாக அதில் சொல்லி வருகிறார்கள். அதைத்தான் அந்த சிக்ஷா இப்ப சொன்னது. சரி, ஜீவ கோலம்ன்றாங்க தெய்வம். எப்படி அடுப்பு வெந்து தான் வருது அந்த இலையில். ஏன்னா அங்கதான் ஒரு அக்னி இருக்கு நம்ம இடத்தில். அந்த அக்னியில் வெந்து தான் அது அந்த விந்துவானது வெளிப்படுகிறது நமக்கு ஆண்களுக்கு. அடுத்த ஜீவ கோலம்ன்றாங்க தெய்வம். என்ன ஜீவ கோலம்? கோலம் போடுறதா? நம்ம அடுப்பு சுற்றி கோலம் போடுறோம் ஆலயத்திலும். மாப்பிள்ள போகிறோம் இல்லை? அதான் பொண்ணு நான் அழிஞ்சு போயிடுது. ஆனால் தெய்வம் நம்மிடத்தில் போட்ட அந்த கோலம் அழியக்கூடியதா? அது புளி வச்சுலாம் போடுறாங்க, ஆதி புள்ளியில் வச்சு போடுறாங்க. அது அழியக்கூடியதான், அழியாது. அதை சொல்கிறாங்க மூலபண்டார பருவத்தில் அதற்கு விடையாக 29வது பக்கத்தில் கோலமாம் ஜீவ கோலத்துள் இருந்த மெய்மை. கோலமாம் ஜீவ கோலத்துள் இருந்த மெய்மை. மெய் அங்கதான் அந்த கோலத்துக்குள்ளதான் அந்த கால் மேலும் தலைகீழாக இருக்கக்கூடிய மெய்ப்பொறியானது இருக்கிறது. காலமும் இடமும் நேரமும் கணிதமும் கூட்டி சேர்த்து சாலையொன்றொரு மெய்மொழி ஜெகதனில் பிறங்கையெல்லாம் ஏவல் வல்லவரும் வந்து இணைந்தனர் அக்காலத்தே. அதான் ஜீவகோலம். அதாவது ஜீவகோலமாகிய பொருள் வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம் ஆக வட்ட வடிவாக ஓர் உருளை வடிவத்தில் இறைவனால் பதிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அது வட்டமாக எங்கு தோன்றிய வட்டமாக இருப்பதால் அது எங்கு தோன்றியதோ அங்குதான் அந்த வட்டமானது முடிகிறது என்று தெரியாமல் நமக்கு இருக்கு. மேலும் அது களிமாவாகிய பூரணமாகவும் அது அழியாத ஆண்டோன் சொரூபமாக வைத்து படைக்கப்பட்டு உள்ளது.
அந்த பானையில் தான் அது எங்கே வச்சு படைக்கிறது? நமது முகத்தில் வைத்து படைக்கப்பட்டு உள்ளது. அந்த பானையில் தான் ஜீவ தண்ணீர் வேண்டி உலையிட வேண்டும். அதாவது ஜீவ தண்ணீர் என்பது எது? தண்ணியா? முதல்ல எது சொல்லலாம்? ஜீவ தண்ணீர் தேசிகர் வாசகம், அதான் ஜீவம், ஜீவ தண்ணீர். அதான குருபிரானுடைய வாக்கு, அதாவது தீர்த்தம். தீர்த்தம் தானே. அந்த ஜீவன் 1000 வருடங்கள் ஏங்கி வேண்டித்தான் இந்த மனித தேகம் இருக்கிறது. நமது தெய்வம் அவர்கள் அவருடைய இயக்கத்தையும் வேண்டுதலையும் கண்டுதான் நம்மை அவர்கள் ஆட்கொள்கிறார்கள். அதாவது நம்மிடத்திற்குரிய ஜீவன் 1000 வருடங்கள் ஏங்கி வேண்டி, அதாவது ரோஸ்மியா தாக்குடைய காலத்தில் நடக்கூடிய செயல். அதான் தற்கொலையார் சொல்வார், சத்தினி அபிபே அபிபே என்று பல கோடி வருஷங்கள் நாம் ஏங்கி இறைவனை வேண்டுகிறோம். இந்த தூளம் எடுப்பதற்கு நான் தான் லாய்க்கி என்று சொன்னவுடன் அந்த அமானித பொருளை நம்மிடத்தில் இறைவன் வைத்து அனுப்புகிறான். அதைத்தான் சொல்லும்போது இந்த ஜீவன் 1000 வருடங்கள் ஏங்கி வேண்டி தான் இந்த மனித தேகத்தை எடுக்கிறது. நமது தெய்வம் அவர்கள் அவனுடைய ஏக்கத்தை, அதான் இறைவன், அதான் தெய்வம் சொல்றேன், ஏக்கத்தையும் வேண்டுதலையும் கண்டுதான் நம்மை ஆட்கொள்கிறார்கள். அவர்கள் அழகாக இருப்பதாலோ, அந்த ஜீவன் நாமெல்லாம் அழகாக இருப்பதாலோ, பணக்காரனாக இருப்பதாலோ, கருப்பு சிவப்பு குண்டு ஆக ஒல்லியாக இருப்பதாலோ அவர் இதையெல்லாம் தெய்வம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். எதை பார்ப்பார்கள்? அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஜீவனைத்தான் பார்த்து ஆட்கொள்வார்கள். புரியுதா? லட்சித்து ஏற்றுக்கொள்வார்கள். இதைத்தான் வேண்டி உலையிட்ட. புரியாதான்? வேண்டி உலையிட்டனாக்கா வேண்டும், தெய்வமே தெய்வமே போன வாரம் சேர்த்துக்கிறது. வேண்டி உலையிட்ட என்று அர்த்தம். அடுத்த வரியில் செல்வமும் சீரும் பொங்க சேர்ந்த பேர் ஜென்ம சாபல்யம் போங்க கங்குல் பகல் அற்ற செங்கமலத்து பொங்கலோ பொங்கல் சொல்றாங்க. அந்த உச்சுடராகிய ரவி மதி சுடருக்குள் தான் தெய்வங்கள் அடங்கி இருக்கின்றன. ரவி மதி சுடருக்குள் தான் தெய்வங்கள் அடங்கி இருக்கின்றன. இதை வெளித்தோற்றமாக கூறுவது என்றால் மரம், செடி, கொடிகள், விலங்குகள், ஊவன, பலப்பன போன்றவைகள் மூச்சு விட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அதைத்தான் தெய்வம் அவர்கள் சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதமாகது, அந்த பிராணனானது ஒரு பாதமாக அது இருக்கிறது. மேலும் திரிகரண சுத்தின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோமா? அப்புறம் என்ன திரிகரண சுத்தினா?
என்ன சொல்லலாம்? கண், காது, வாய். கண், காது, வாய் இவைகள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் தொழுகைக்கு செல்லும் போது அவன் சொல்லும் போதும் ஒருவன் இறந்து விட்டாலும் அதைத்தான் சுத்தம் செய்வார்கள். பார்த்தீங்களா? மசூதி போகும்போது அதான் கை கால் முகையில் கீழே பட்டு பத்திர கைகளால் கழிந்து போவார்கள். இது வெறும் சடங்கு தான், வெறும் சடங்கு தான். இதை திருக்குறளில் புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாழ்மையால் காணப்படும் என்கிறார்கள். அதாவது ஞான இந்திரியங்களை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பொதுவாக மனிதருக்கு செல்வமாக இருப்பது எது? அரிதறிது, மானிடராய் பிறத்தல் அரிது, பிறந்த காலை பூன் புதுகு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது, அவ்வாறு பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்கிறார்கள். ஜென்ம சாபல்யம் என்றால் அடுத்தவரிடம் பேசி பழகிய பின்னர் தான் ஜென்ம சாபல்யம் அடைய முடியும். இதையே தெய்வம் அவர்கள் காப்பு முகப்பு செய்யுளில் ஜாதி குலம் அனைத்தும் ஜீவன் கண்ட ஜென்ம சாபல்ய குலம் ஆக என்றே என்கிறார்கள். அதாவது திருமந்திரத்திலும் இதைத்தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்கிறார்கள். அதாவது மெய்ப்பொருளை ஒருவன் கண்டால்தான் சிந்திக்க முடியும். படித்தாலோ கேட்டாலோ அதை சிந்திக்கவே முடியாது. குருவிதமான் நமக்கு அந்த மெய்ப்பொருளை காட்டி தந்தால்தான் நாம் அந்த மெய்ப்பொருளை நம்மால் சிந்திக்க முடியுமே அல்லாது வேதத்தை தலைகீழாக படித்தாலோ கொண்டாலோ கேட்டாலோ அறிந்து கொள்ளவே முடியாது. நாம் குடியேறியுள்ள இடம் கங்குல் பகல் அற்ற இடம் ஆகும். அதான் நம்ம இருப்பு. நிரந்தரமாக நாம் இருக்கக்கூடிய இடம் கங்குல் பகல் அற்ற இடம். அதை யமன் தீண்டாத எல்லை, காலாதீதமான இடம், அதாவது தூங்காமல் தூங்கி பெறும் சுகம் பெறும் எல்லை என்று பல திருநாமங்களாக அதை அழைக்கிறார்கள். கங்குல் பகல் என்ற அது அங்கு ராகு காலம் யமகண்டம் என்பது இல்லை. நம்ம அங்கே ராகு காலம் யமகண்டம் இல்லை. அதுதான் திருவடியாகிய செங்கமல திரு சொன்னாங்கல்ல, திருவடியாகிய செங்கமல திரு இருக்கக்கூடிய இடம் ஆகும். மேலும் அது கூற்றினை உதைத்த இடபாகமாகவும் காலாதீதமுள்ள இடமாகவும் கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆக்கக்கூடிய இடமாகவும் தான். ஆனால் தான்
அது உண்மையான பொங்கல் ஆகும். இல்லாவிட்டால் நாம் சமைத்து சாப்பிட்டு பெரியப்பா சொல்வார், என்ன சொல்வார் பாட்டெல்லாம், உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் வீணேன்று போல நாம் பொங்கல் மாற்றி மாற்றி செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த செயலில் அந்த காலாவதியுடைய எல்லையில் ஆக்கத்தான் நமது குருபெருமான் அவர்கள் மனித கோலம் தாங்கி நம்மையில் இரக்கம் கொண்டு நில உலகிற்கு அவதரித்தார்கள். அதுதான் உண்மையான பொங்கல் என்று சொல்றாங்க. கணக்கில் இடரிடும் கடை நாளில் உனக்கு அருமையா மகிழ்ச்சி பொங்கல் செய்வதற்கு பெயர் பொங்கல். பொங்கல் அதான். அடுத்த கண்ணியில் அந்நிய பாவம் பொங்கி இன்னால் அலைந்ததை வேறறுத்து நன்னெறி புண்ணியம் பொங்கி பொங்கி வரும் பொங்கலோ பொங்கல். இத்திருப்பாடலில் எது பொங்கி வர வேண்டும் என்று விளக்கிறார்கள். நமக்கு என்ன பொங்குது? பொங்கல் வச்சா பால் பொங்குது. பொங்கல்னு பொங்கலோ பொங்கல், சாலை ஆண்டவர்கள் பொங்கலோ பொங்கல் என்கிறார். அதை சொல்றாங்க, அந்நிய பாவம் பொங்கி. தெய்வம் சொல்றது என்ன? அந்நிய பாவம் பொங்கி இன்னால் அலைந்ததை வேறறுத்து நன்னெறி புண்ணியம் பொங்கி பொங்கி வரும் பொங்கலோ அறிவில்லார்கள். அதாவது தெய்வ வாக்கியம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு அந்நியன் அல்ல, நான் உங்களுக்கு அந்நியன் அல்ல, ஆனால் நீ என்னை அந்நியனாகவே நினைத்தும் பேசியும் பழகியும் வருகின்றாய். என்னை போலவே தூளம் எடுத்ததால் என்னை போல தூளம் நீ எடுத்ததால் நாம் உன் உயிருக்காகவே பாடுபட்டு பேசுகிறோம் என்று அருளியுள்ளார்கள். புரியுதா? இதைத்தான் சத்திய வேதத்திலும் கர்த்தர் தன் அழல் நாட்டத்தை பசுத்தமாக மாற்றிக் கொள்கிறார்கள். புரியுதா? அவங்க தைரியங்களை நீ என் அணியினை நினைக்காத, நான் உன்னை போல் மனிதனை விடுத்தவன்தான் நான் எழுதி உன்னிடத்தில் பழகிறேன் என்கிறார்கள். கர்த்தர் தன் அழல் நாட்டத்தை பசுத்தமாக மாற்றிக் கொள்கிறார் என்று சத்தியவேற்று இதைத்தான் கூறுகிறது. இவைகள் அத்தனையும் பாவம் உள்ளன. நாம் அந்நியம் என்று நினைத்தால், தெய்வத்தை அந்நியன் என்று நினைத்தால் அது பாவம். அவர்கள் வேறு நாம் வேறு என்று நினைத்தால் அது பாவம், அந்நிய பாவம். நாம் இவர்கள் அத்தனையும் பாவங்கள். நாம் அந்நியம் என்று நினைத்தால் மனம் அலை பாயும். அவரை தெய்வத்தை நேசமாக நினைத்தால் மனமானது பாயாது. பாவம் என்பது ஜீவன் நஷ்டம் அடைவது, புண்ணியம் என்பது ஜீவன் நஷ்டம் அடையாமல் இருப்பது. இதைத்தான் புலன்வழி பற்றியோடி போக்கிய வயதையெல்லாம் நலந்தர மீட்டிங் தந்தன் நாளினை அடியேன் மீண்டும் புலன்வழி அறிந்திடாது புண்ணியம் தனக்கே ஈட்டன் நலம் தரும் திகிரி வேண்டே அதிசயம் ஆ இ என்னே என்றும்
இதற்கு மாறாக கீழ்கண்ட தெய்வீக செயலை ஒரு திருப்பாடல் மூலம் அவர்கள் விளக்குகிறார்கள். அதாவது காவில்கள் நோக்கத்தில் 126வது பக்கத்தில் சென்ற நாள் சென்றிட்டாலும் செல்லினால் சென்றிடாது, என்றுள்ள நாளே இந்நாள் ஞான நாள் என தேர்ந்துள்ளம், என்றுள்ள நாயனுக்கு இணையொரு நாளில்லாதால் ஒன்றில் வாழ்வன் பேரின்பம் கொள்ளாதவர்க்கும் வேண்டும் என்றும் என்று அவர்கள் அருளியுள்ளார்கள். நமது தெய்வம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்நிய நெறியை மாற்றி நன்னெறியாகிய சிவநெறியில் சைவ நெறியில் மாற்றி புண்ணியத்தை நம்மிடம் நித்தம் பொங்க செய்கிறார்கள். பொங்கல் நாளைக்காட்டு மட்டும் செய்யலாது, நித்தம் பொங்க செய்கிறார்கள். மேலும் இத்திருப்பாடலில் வரும் என்று குறிப்பிடுகிறார். அது என்ன பாடல் அது வரும்னா, அந்நிய பாவம் பொங்கி பின்னால் அலைந்ததை வேறறுத்து நன்னெறி புண்ணியம் பொங்கி வரும். வார்த்தையை கவனிக்கணும். வரும், பொங்கலோ பொங்கல் வரும் என்று முடித்து அப்புறம் பொங்கலோ பொங்கல் என்கிறார்கள். ஸோ வரும் என்று குறிப்பிடுகிறார்கள். மேற்கண்ட பாடலில் நாம் எல்லோரும் கூடி நிற்க வேண்டி உலகிட்ட என்று குறிப்பிடுகிறார்கள். தெய்வ பாடல்ல மகிழ்ச்சி பொங்கல் எப்போது வரும் என்றால், மகிழ்ச்சி பொங்கல் எப்போது வரும் என்றால், அந்நியம் அல்லாத தெய்வம், அந்நியன் அல்லாத தெய்வம், அருட்பெரும் ஜோதி தெய்வம் என்று குருபிரானை நாம் எப்பொழுது உயிருக்கு உயிராக, அதாவது உயிரை தெரிந்து உயிருக்கு இணைத்தால் தான் அச்செயல் நடக்கும். அதாவது இதை பெரியப்பாவரும் அருட்ஜோதி தெய்வம் இதை ஆண்டு கொண்டறிவதில் அந்நியன் அல்லாத தெய்வம் சொல்றாங்களா, அந்நியன் அல்லாத தெய்வம், என் உயிரான தெய்வம், உயிருக்கு உயிரான என் அன்பான தெய்வம் என்று நாம் நினைந்து தெய்வத்தை உருகும் போதுதான் அந்த நம்மிடத்தில் அவர்களுக்கும், அதாவது உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம், என்ன பொருத்தமோ என்று பிரிப்பவர் கேட்பது போல தெய்வத்திற்கும் நமக்கும் உள்ள பொருத்தம் என்பதால் அந்நியம் இல்லாமல் நாம் இருக்கிறோம். தெய்வம் இதைத்தான் அவர்களும் தெய்வமும் சொல்றாங்க. வைத்திடுவாய் வான்குருவை இறுதி நாள் வரைக்கும் என்று சொல்றாங்களா? வைத்திடுவாய் வான்குருவை இறுதி நாள் வரைக்கும் என்றும், தன் குடும்பத்தில் ஒரு பொருள் போல் தன்னையும் என்னையும் நினை என்றும் அருளியுள்ளார்கள். அவரிடம் யதார்த்த ஒட்டுதல் வைத்து அவர்கள் எதை செய்ய சொல்லுகிறார்களோ அதை கண்மூடித்தனமாக யதார்த்தமாக கை கொள்ள வேண்டும். அது அப்போது நம்மை சிவன் என்னும் சிவநெறிக்கு ஏற்றி வைக்கும். இந்த செயலைத்தான் சத்திய வேதத்திலும் கர்த்தரின் கற்பனைகள் கை கொண்டவன் பாக்கியவான், அதாவது அவர்களின் ஜீவ வசனங்களை கேட்டு வைத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று அருளியுள்ளார்கள். பின்னால் அலைந்ததை பின்னால் அலைந்ததை என்றால் நாம்
கோயில் குளங்களுக்கு சென்று பாத யாத்திரையும் சென்றும் ஆச்சார அனுஷ்டானங்களை செய்ததால் காலமும் மூச்சும் தான் நமக்கு வீணாகியது. அதை இவைகள் அத்தனையும் மாற்றி மெய்நிலையை நமக்கு போதித்து அவர்கள் புண்ணியத்தில் நம்மை ஏற்றுகிறார்கள். அசலானது கிட்டும்போதுதான் நாம் நன்னெறியாகிய புண்ணியம் பொங்கி பொங்கி வரும். அதாவது புண்ணியத்திற்கு ஒரு ஆசான் திருவாக்கு இருக்கா, புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது, அது ஆசான். புரியுதுங்களா? அதான் இன்னால் அழைத்தது அழைத்து நம்ம அதை மாற்றி அவர்கள் உன் ஆசான் தாண்டா உனக்கு அழைக்கக்கூடிய பொருள், அதாண்டா உனக்கு அதை என்னுடைய குடும்பத்தில் உள்ள புறம்பொருள் வைத்து என்னை காப்பாற்றுகிறார்கள். நன்னெறி புண்ணியம், நன்னெறி அதாவது உள்ளமாகிய மகா சூக்குமமான இருதயத்தை பிரகாசமாக எப்போது நீ கண்டாய், அதன் மீது உன் அன்பு சாய்ந்து மூச்சானது ஒரு நிலைப்பட நின்று வணங்குவது தான் நன்னெறி புண்ணியம், மெய் வணக்கம். அதான் நன்னெறி புண்ணியம். அதை விட்டு நாம் வணக்கங்கள் எல்லாம் நபசே சைத்தானியை தவிர வேறு எதுவும் இல்லை என்று தெய்வம் அவர்கள் திருவாக்கு. அதான் நன்னெறி புண்ணியம் என்பது மூச்சானது நிலைப்பட ஓர் இடத்தில் நின்று இருதயத்தை பிரகாசப்புள்ள ஆற்றுக்குள்ள புலரும். இதுதான் நன்னெறி புண்ணியம். மக்கள் பானை பரிசை ஆண்டவர் முக்கூறு கத்திக்கொண்டு பக்க பணிமதி மிக்க மக்கள் திறன். அதாவது அந்த காலத்தில் தெய்வம் கூட திருமேனியாக இருக்கும்போது அவர்கள் ஒவ்வொரு பொங்கல் வைக்கக்கூடிய இடத்திற்கு நம்ம பெரியம்மா அவர்கள் கூட அவர்கள் அந்த முக்கூறு கத்தி கொண்டு தான் எடுத்து கூட வரவர்களும் எடுத்து இருப்பாங்க. அந்த மொத்த பொங்கலை கலெக்ட் பண்ணி தான் இப்போ எல்லாருக்கும் அதை வழங்குவார்கள் தெய்வம் இருக்கும்போது. அதுதான் மக்கள் பானை பரிசை ஆண்டவர்கள் முக்கூறு எதை பணி செய்கிறோம்? மக்கள் பானை பலி செய் ஆண்டவர் முக்கூறு கத்திக்கொண்டு பக்க பணிமதி மிக்க மக்கள் திரண்ட பொங்கல் முதலில் நாம் இத்தேகத்தின் மூலம் உள்ள பற்றை பலியிட வேண்டும். முடியுமா? ஆனால் நமது தெய்வம் அவர்கள் தங்களுடைய தேகத்தை எப்படி பலியிட்டு வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை அகிலவனம் பருவம் பக்கம் 187 போதண்டா படிக்கிற 187 மானியம் 87 நீ படிப்பா. ஒன்றை மைக்கி ஒன்றை தான் இருக்குது. மைக்கா விட்டு பச்சை கலர் மேலே அப்போ
பாட்டு இங்கே 187 பக்கம் ஆன்மீகத்தில் தேவ திருமலி கண்ணுதிவித்து கொண்டு எதிரிலிருக்கும் காருண்யமாகிய பிராணர்களை நோக்கி தேவ திருமலி சோண்டா அப்படி அவங்க நினைத்தாங்களாம். அதாவது தேவ திருமலி வான பொதுநல தரசே அரசே எனவும் சேம நிதிக்கணை எண்ணுயிர் பழம் பொருளே பொருளென சேவை திருக்கையிலாய பதிப்புடி தலைவா தலையென தேகமுடன் பொருள் ஆவி எனக்கில்லை உளதே உனதென. அதாவது இது என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையது என்று அவர்கள் பாட்டையா அவர்களிடத்தில் தங்களை பலியிட்டார்கள். தெய்வ திருவாக்கியத்தில் நீங்கள் அனைவரும் என் கை ஆயுதமாக இருக்க வேண்டும், நீங்கள் அனைவரும் என் கை ஆயுதமாக இருக்க வேண்டும். ஒரு கத்தியை ஒரு கல் மீது எறிந்தால் அது மொக்கையாகும் என்று அதற்கு தெரியாது. அதுபோல் என் வார்த்தையை தவறாதவனாக நீங்கள் இருக்க வேண்டும். புரியுதா? அப்படி இருக்கணும் தெய்வத்திட்ட. மேலும் உலக மக்கள் மெய்ஞான மகத்துக்களை 5.5 அடி உயரம் உடையவர்கள் என்று எண்ணி ஏமாந்து போகிறார்கள். அதனால் அநேக கோடி பேர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள். மேலும் தெய்வம் அவர்கள் தங்கள் குருகொண்டலாகிய தனியமணி பிரான் அவர்களுடன் பல ஆண்டுகள் கூடவே இருந்தும் அவர்கள் ஆடு மேய்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஏன்? பல ஆண்டுகள் அவர் உயிரும் சதவீதமாக இருந்தாலும் அவர்களும் தெய்வத்தை ஆடு மேய்க்க வேண்டும் என்று திருக்கட்டளையிட்டார்கள். அதை நமது தெய்வம் அவர்கள் என்ன பண்ணாங்க? நம்ம கூட குருநாட்டை இவ்வளோ ஒத்துதலாக இருந்தோம், நம்ம எந்த தவறும் செய்யலையே, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இட்ட பணியெல்லாம் தன் தலைக்கே ஏற்றும் கிரீடமென நினைக்கும் என்று நினைத்து அந்த ஆடு மேய்க்கும் திருச்செயலை ஆபரணமாக ஏற்றுக்கொண்டார்கள். புரியுதா? அதாவது நமக்காக ஏதோ ஒரு காலத்திற்காக நம்ம குருகொண்டல் அவர்கள் கூட அதை திருப்பணியாகிய தலையில் ஏற்றப்பட்ட கிரீடமாக அதை அவர் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினார்கள். எனவே பானையை பலி செய்ய வேண்டும். புரியுதா? அதான் பானை பலி. மனம்தான் எதுக்கு காரணக்கர்த்தாக இருப்பது? நம்முடைய மனம்தான்
இருந்து கொண்டு கழித்து கொண்டு இருக்கிறது. சிவ தாண்டவத்தில் நடராஜ பெருமான் முயலகனை, அதாவது சுத்தமாயை ஆகிய மனத்தை தன் கால் கீழ் மிதித்து கொண்டு உள்ளார். காளியின் தோற்றமும் அப்படித்தான் இருக்கும். அதை மிதிக்கணும், பலியிடணும். சிவபெருமான தாண்டவ முயலகனை வச்சிருக்கிறார். அதுபோல அவர் தெய்வம் மிதித்து கொண்டிருக்கிறார்கள். முக்கூறு கத்தி கொண்டுன்றாங்க. முக்கூறு கத்தி என்றால் என்ன? வால், கையில் வச்சுக்கிற வால், அவருடைய திரு வால். சத்திய வேதத்திலும் முக்கூறு கத்தியின் செயலை தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டுள்ளது. அதாவது கர்த்தர் முக்கூறு கத்தி கொண்டு பானை பலியை ஏற்பார் என்று கூறப்பட்டு இருக்கிறது. சத்தியவேதத்தில் கர்த்தர் முக்கூறு கத்தி கொண்டு பாலை பணியை ஏற்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த தீர்க்க தரிசன செயல் நடைபெறும் வனம் நமது தெய்வம் அவர்கள் திருக்கரத்தில் பர்மா நாட்டில் இருந்து நடைபெற வேண்டும் என்று பர்மா நாட்டிலிருந்து ஒரு முக்கூறு கத்தியை நமது பிறவியர் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தார்கள். அதை பொங்கல் நேரத்திலும் தீட்சா சபையிலும் தான் அந்த கத்தியை தெய்வம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்த வாரம் பார்ப்போம். மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். நிறைய இருக்குது.